மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்றைய பதிவு திரிகூட ராசப்ப கவிராயர் என்றும் மகா ஞானி இயற்றிய ஒரு அற்புதமான இறைக்கவி. இந்த இறைக்கவியின் உண்மையான விளக்கத்தை காண இருக்கிறோம். ஞான விளக்கத்தை. திரிகூட ராசப்ப கவிராயர் அவர் இயற்றிய கவிகள் அனைத்துமே என்னுடைய ஞானமார்க்க பார்வையிலே நான் காணும் பொழுது அனைத்துமே அந்த தவ விளக்க பாடலாகவே தோன்றுகிறது. இந்த கவியும் அப்படித்தான். இறை உலா என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே வருகிறது. குற்றால குறவஞ்சியில இந்த குற்றால குறவஞ்சி பாடல் முழுவதுமே தவ விளக்கம்தான் நிறைந்து பொதிந்து கிடக்கிறது. ஒவ்வொரு கவியும் இறைக்கவியாகவே இருக்கிறது. அந்த இறைக்கவியின் விளக்கத்தை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். உங்களுக்கு இந்த கவியை படித்தவுடன் இதற்கான ஞான விளக்கம் உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று தோன்றியது. எனவே அந்த ஞான வார்க்க விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த கவியில அமுதம் சுரக்கிறது தவம் ஏற்றும்போது. இந்த அமுதம் சுரந்து விட்டால் பசிபினி தாகமற்றுவிடும். இது எல்லோருக்கும் சாத்தியமே என்றால் சாத்தியமே. எப்படி சாத்தியம் என்றால், ஞான மார்க்கத்திலே சென்று கொண்டிருந்த ஞான யோகிகள் அவர்களும் நம்மை போன்று மனிதர்களாக தான் பிறந்தார்கள். அவர்கள் மனிதராக பிறந்து தங்களுடைய தவ ஆற்றல் வழியாக தவ வலிமையின் வழியாக அந்த தவநிலையை அடைந்து, அந்த தவநிலை அடையும் போது இந்த உடல் இயக்கத்திலே இருந்து கொண்டிருக்கும் சக்கரங்களை இயக்கி, அந்த சக்கரங்கள் இயங்குவதற்கு உதவியாக இருக்கும் சுவாசத்தை நிறுத்தி, அதாவது இது நிறுத்தி என்றால் முற்றும் நிறுத்துவதல்ல, அதை சூத்திரப்படி வாங்கி உள்நிறுத்தி, அந்த உள்நிறுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகளால் சக்கரங்கள் இயக்கப்பட்டு நெற்றி புருவத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைப்பொருள் என்று சொல்லக்கூடிய மாபெரும் நிலையில் இருக்கும் அந்த இறை நிலை நடனம் என்ற நிலையை நடத்தும் போது அந்த நடனம் என்கின்ற அதிர்வு, இறை அதிர்வு ஏற்படுகிறது. அந்த இறை அதிர்வு ஏற்படும் போது ஏற்படக்கூடிய மாற்றமே இங்கே அமுதம் சுரக்கக்கூடிய நிலை. இந்த அமுதம் சுரக்கக்கூடிய நிலை என்பது எட்டாக்கனியாக இருப்பதற்கு காரணம் நமது முயற்சியின்மையே தவிர வேறொன்றும் இல்லை. இன்று தவமேற்றி நாளை அமுதம் சுரக்குமா என்றால் அதற்கு சாத்தியம் இல்லை. அதற்கு நிறைய படிகள் இருக்கிறது, பயிற்சிகள் இருக்கிறது. இந்த பயிற்சிகளை தாண்டிய பிறகுதான் உங்களுக்கு இந்த நிலை வரும். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் புரிந்துவிட்டால், இதை நாம் வாழ்க்கையிலே ஒரு நடைமுறையாக கொண்டு வந்து விட்டால், மனம், உடல், உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் பொக்கிஷம் நமது உடலிலே இருக்கிறதல்லவா, இந்த மனம், உடல், உயிர் அனைத்துமே மூன்றுமே நன்கு இயங்கும். நன்கு இயங்கும் போது தெளிவான சிந்தனை வரும். தெளிவான சிந்தனை வரும்போது இறைவன் என்பவன் யார் என்கிற தெல்ல தெளிவான நிலை நமக்கு உருவாகும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இறைநிலை வேறு. இது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனை உணர வேண்டும். இறைவனோடு கலப்பு பெற வேண்டும். அந்த இறைக்கலப்பு பெற்றுவிட்டால் நமது உடலிலே, மனதிலே, உயிரிலே மாற்றம் வரும் என்பது தெல்ல தெளிவான உண்மை. இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட ஒரு வெகு சிலரே ஞானிகளாக மாறுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஞானியாக மாறலாம். நிச்சயமாக அதற்கு வழி உண்டு. ஆனால் அதற்கான வழிகளைத்தான் நாம் இங்கே தேட மறுக்கிறோம் அல்லது மறந்து விடுகிறோம். எனவே இந்த ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஞான நிலை அடைவதற்கு தவம் ஒன்றுதான் வழி. தவம் என்று சொல்லக்கூடிய தியானத்தை மேற்கொண்டால்
தவம் என்று சொல்லக்கூடிய இறை கலப்பை மேற்கொண்டால் நமது உடல், மனம், இந்த தேகம் நீடிக்கும். நாம் ஞான நிலை அடைகிறோமே இல்லையோ, இந்த தேகம் மிக நீண்ட நாளுக்கு எந்தவித நோய் இல்லாமல் இந்த புவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை அனுபவத்தின் வழியாகத்தான் உணர முடியுமே ஒழிய நான் சொல்வதனால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவது இல்லை. எனவே அனுபவத்தை கொண்டு உணர வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு தான் உங்களுக்கு நான் ஞான மார்க்க விளக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. சரி, இப்பொழுது இந்த கவியை காண்போம். எப்படி அழகாக வகுத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். இந்த கவியை வாசிக்கிறேன். பாலேரும் விடையில் வரும் திரிகூட பெருமானார் பவனி காண காலேரும் காமனுக்காக கையேறும் படை பவுஞ்சாய் கன்னிமார்கள் சேலேரும் கலகவெளி கனைதீட்டி புருவ நெடுஞ்செல்கைகள் கோட்டி மாலேற பொருதும் என்று மணிச்சிலம்பு முரசறைய வருகின்றாரே. எவ்வளவு ஒரு அற்புதமான இறைக்கவி! இந்த பாலேரும் இடையில் வரும் என்பது, பால் என்பது தேன் தேன் அல்லது அமுதம் என்ற பொருள். பால் ஏறும் என்றால் பால் சுரக்கக்கூடிய ஒரு இடம். விடை என்பது எருது என்ற பொருள். எருதிற்கு வேறு ஒரு பொருள் இருக்கிறது, அது இறால் என்று. இறால் என்பது தேன்கூடு. எனவே தேனை சுரக்கக்கூடிய தேன்கூடு ஒன்று உள்ளது இந்த உடலிலே. அது இங்கே இருக்கிறது. அது துரிய நிலையிலே இருக்கக்கூடிய தலை உச்சி. இந்த தலை உச்சியிலே தான் தேனை சுரக்கக்கூடிய இடம் இருக்கிறது. திரிகூட பெருமானார். திரிகூடம் என்பது திரிகூடம் என்பது 3 நிலைகளை இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது எங்கே இருக்கிறது? நெற்றி புருவத்திலே இருக்கிறது. நெற்றி புருவம் என்பது திரிகூடம். 3 நிலை, 3 புள்ளிகள், அக்கண்ணா என்று சொல்லுவார்கள். இந்த 3 புள்ளிகளை உடைய நெற்றிக்கண்ணை தான் இங்கே கூறுகிறார். நெற்றிக்கண்ணை தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அங்கே தேன்கூடு இருக்கிறது. அந்த தேன்கூட்டிலே தேன் சுரக்க வைக்க வேண்டும். அது வெறும் கூடாக இருக்கிறது. அந்த கூட்டிலே எப்படி தேனி அந்த மலர்கள் மூலம் தேனை கொண்டு வந்து இந்த தேன்குட்டிலை சேமிக்கிறதோ, அதுபோல தவம் என்கின்ற நிலையிலே தவமேற்றி அந்த தேனை எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே கவியின் நோக்கமாக இருக்கிறது. எனவே நாம் தேனை எடுப்பதற்கு என்ன வழி செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே கூறப்படும் ஒரு நிலை. அந்த பவனி வர அந்த தேன் சுரக்கும் அந்த அற்புதமான ஆனந்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் பவனி வர காலேறும் காமனுக்காக கையேறும். அழகான வார்த்தை. காலேறும் காமன். கால் என்பது இங்கே காற்று. இந்த காற்றின் வழியாகத்தான் சுவாச நிலை வருகிறது. எனவே கால் ஏறும் என்றால் இந்த கால் என்பது காற்று. அந்த காற்றின் வழியாக தியானம் மேற்கொள்கிறோம். அந்த சுவாசத்தின் வழியாக சுவாச நிலையை சூத்திரத்தின்படி இயக்கி அந்த சூத்திரத்தின்படி கிடைக்கக்கூடிய காற்றினை உள்வாங்கி அதன் மூலம் சக்கரங்களை இயக்குகிறோம். சக்கரங்கள் இயங்கும் பொழுது குண்டலினி மகாசக்தி எழும்புகிறது. குண்டலினி மகாசக்தி எழும்பும் போது சக்கரங்களும் இயங்குகிறது. இயங்கி நெற்றி புருவத்திலே நடனம் நடந்து அந்த நெற்றி புருவத்தை தாண்டி தலை உச்சி என்று சொல்லக்கூடிய உச்ச நிலைக்கும் இந்த துரிய நிலைக்கும் செல்கிறது அந்த தவ ஆற்றல். அந்த செல்லும் பொழுதுதான் இங்கே தேன் என்ற ஒரு அமுதம் சுரக்கிறது என்பதுதான். காமனுக்காக இங்கே காமன் என்பது மால்மைந்தன். மால்மைந்தன் என்பது அந்த இறைச்சுவாசத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. மால் என்பது காற்று. அந்த காற்றின் வழியாக கிடைக்கக்கூடிய நிலைதான் இங்கே. அதன் வழியாக கிடைக்கக்கூடிய பொருள் எது? வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, சுவாச நிலை. இந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய சுவாச நிலை வழியாகத்தான் அந்த இறை பேற்றை அடைய முடியும், அமுதம் சுரக்க வைக்க முடியும். அந்த வடகலை இடகலை சூரியகலை சந்திரகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே வரும்போது சுழுமுனை இயங்குகிறது. சுழுமுனை என்பது அந்த இறைநடனம் நடுநாடி என்று சொல்வார்கள். அந்த நடுநாடி தான் இங்கே இயக்குகிறது, அமுதம் சுரக்க வைப்பதற்கான நிலையை உற்பத்தி செய்கிறது. கையேறும். கை என்பது என்ன? இந்த வடகலை இடகலை என்பது உள்ளே செல்ல வேண்டும் அல்லவா?
எனவே உள்ளே செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பொருள் வேண்டும், அதுதான் கை. கை என்பது இங்கே நாசி. நாசி வழியாக இந்த இயக்கத்தை, சுவாச இயக்கத்தை மேற்கொள்கிறோம். மேற்கொள்ளும் போது படை பவுஞ்சாய். அந்த படை என்பது என்ன? படை என்பது இங்கே திரிசூலம். இந்த திரிசூலம் என்பதுதான் வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய, வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதுதான் படை. படை பவுஞ்சாய். பவுஞ்சு என்பது சேனை. சேனை என்பது தண்டு என்று பொருள் இருக்கிறது. இந்த தண்டு என்பது என்ன? தண்டு என்பது முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டு தான் இயக்கத்தை, முதுகுத்தண்டு வழியாக ஒரு இயக்கம் நடைபெறுகிறது. அதற்கான விளக்கம் கீழே இருக்கிறது. இங்கே பவுஞ்சு என்பது சேனை, சேனை என்பது தண்டு, தண்டு என்பது முதுகுத்தண்டு. படை பவுஞ்சாய் கன்னிமார்கள் செயலேறும். இந்த முதுகுத்தண்டு வழியாக சக்கரங்கள் இயங்குகிறது. இங்கே கன்னிமார்கள் என்பது சக்கரங்கள். சக்கரங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய சக்கரங்கள். இதுதான் இங்கே கன்னிமார்கள். இந்த கன்னிமார்கள் என்று ஏன் இங்கே குறிப்பிடுகிறார்கள் என்றால், இந்த கன்னிமார்கள், கன்னி என்பது அழிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருளுக்கு அழிவு கிடையாது. நம் உடல் தேகம் அழிந்து விட்டாலும் இந்த பொருள் எப்பொழுதுமே ஆன்மா என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு அந்த அழிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் தான் இங்கே கன்னிமார்கள். இந்த கன்னிமார்கள் செயலரும் கலக வழி கனை தீட்டி. இந்த சேல் என்பது கயல். கயல் என்பது என்ன? கண். நம் உடலிலே கண் எங்கே இருக்கிறது? தலை உச்சியில இருக்கிறது. அந்த சேல் என்பது இங்கே கயல் என்று சொல்லக்கூடிய கண். கலக வெளி கனை தீட்டி. கலகம் என்பது இங்கே ஒரு முக்கியமான பொருள். கலகம் என்பது அரவம். அரவம் என்பது இங்கே என்ன? குண்டலினி மகாசக்தி, பாம்பு. இந்த குண்டலினி மகாசக்தியை எழுப்பக்கூடிய நிலையிலே அதன் பொருள் பட இங்கே கலகம் என்று கூறுகிறார். கலகம் என்பது அரவம் என்று பொருள் இருக்கிறது. அரவம் என்பது பாம்பு. இந்த பாம்பு என்பது ஓமை குறியீடு தான். பாம்பு என்பது உள்ளே பாம்பு இருக்கிறது என்று பொருள் கொண்டாலும் அந்த பாம்பு என்ற நிலை இங்கே ஓமை பொருளாக கூறப்படுகிறது. ஏனென்றால் வளைந்து செல்கிறது. இந்த குண்டலினி மகாசக்தி 8 போன்று வளைந்து செல்கிறது. எனவே இந்த வளைந்து செல்லும் போதுதான் இங்கே பாம்பை ஓமை குறியாக கொண்டு இங்கே கூறப்படுகிறது. கன்னிமார்கள் செயலேறும் கலகவழி கனை தீட்டி என்கிறார். கன்னிமார்கள் என்பது இங்கே எதை குறிப்பிடுகிறார்? கன்னிமார்கள் என்பது நமது உடலிலே இந்த தவம் ஏற்றுவதற்கு முக்கிய காரணிகளாக விளங்கக்கூடிய சக்கரங்கள். இந்த சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு 7 நிலைகள் இருக்கிறது. இந்த 7 நிலையில் இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள் அழிவற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அழிவு என்பது கிடையாது. ஏனென்றால் இது இறைப்பொருள். இறைவன் எப்படி அழிவற்ற நிலையிலே ஆதி அந்தமற்ற நிலையில் இருக்கிறானோ அதுபோல இந்த சக்கரங்களும் நமக்கு தவம் ஏற்றும் போது ஒரு காரணியாக இருந்து கொண்டு இறைநிலை உணரக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கப் பொருளாக இருக்கிறது. இந்த இயக்கப் பொருள் வழியாகத்தான் இறைவனை காண முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கன்னிமார்கள் செயலேறும் கலக விழி கனை தீட்டி என்றால், கலகம் என்பது இங்கே ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதுதான் அரவம். அரவம் என்பது பாம்பு. இந்த பாம்பு என்பது குண்டலினி மகாசக்தியை குறிக்கக்கூடியது. இந்த குண்டலினி மகாசக்தி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். தவமேற்றும் அன்பர்களுக்கு குண்டலினி மகாசக்தி நமது முதுகுத்தண்டிற்கும் கீழே பிறப்புறுப்பிற்கும் கடி உறுப்பிற்கும் இடையே அமைந்துள்ளது. அதுதான் இங்கே கூறப்படுகிறது. அந்த பவுஞ்சி என்பது எப்படி சேனை என்பது முதுகுத்தண்டு என்று சொல்கிறோமோ அதுபோல கலகம் என்பது இங்கே அரவம். வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான பொருளை விளங்கிக் கொண்டால் ஒழிய இந்த கவிக்கான ஞானமார்க்க விளக்கம் காண்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. விழி கனை தீட்டு என்பது, கனை என்பது இங்கே அம்பு. அதாவது வில்லிலிருந்து அம்பை எய்தும் போது எவ்வளவு வேகமாக பாய்கிறதோ அதுபோல தவம் ஏற்றும் போது, தவம் நமக்கு அங்கே சித்தி பெறும்போது இந்த அம்பிலிருந்து வில்லிலிருந்து எழும்பும் அம்பு எப்படி மேல் நோக்கி செல்கிறதோ அதுபோல இந்த அரவம் என்று சொல்லக்கூடிய மூலாதார சக்தி நாம் தவம் ஏற்றும் போது
இறைசக்தி மேல் நோக்கி எழும்புகிறதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும். கனைதேட்டி புருவ நெடுஞ்சிலைகள் கோட்டி. இந்த புருவ நெடுஞ்சிலைகள் என்பது இங்கே ஒரு முக்கியமான ஒரு நிலைகளை குறிக்கக்கூடியது. புருவ நெடுஞ்சிலைகள் என்பது அந்த புருவ நெடுஞ்சிலை என்பது நெற்றி புருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பொருள், இறைப்பொருள். அதுதான் மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த மூன்றாவது கண் திறக்கப்பட்டால் ஒழிய நமக்கு இறை உணர்வு, இறை துடிப்பு, இறை அதிர்வு ஏற்படுவது என்பது ஒரு தெரியாத நிகழ்வாகவே இருக்கும். எனவே இந்த இறை உணர்வை உணர வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும். தவம் ஏற்றும் போது குண்டலினி மகாசக்தி மேல் நோக்கி செல்கிறது. மேல் நோக்கி செல்லும் போது அங்கே இறை உணர்வு நமக்கு தெரிகிறது. சக்கரங்கள் வழியாக அந்த குண்டலினி மகாசக்தி மேல் நோக்கி செல்கிறது. அதற்கு மூல காரணமாக சுவாசம் என்று சொல்லக்கூடிய வடகலை இடகலை என்ற நிலை ஏற்படுகிறது. அந்த வடகலை இடகலை ஏற்படும் அந்த சூழ்நிலையில தவம் அங்கே நடத்தப்படுகிறது. தவம் இயக்கப்படுகிறது. தவநிலை இயக்கப்படும் போது சக்கரங்கள் சுழல்கிறது. இதுதான் இங்கே நடைபெறக்கூடிய நிலை. அந்த சக்கரங்கள் சுழல்வதற்கு மூல காரணம் அரவம் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டலினி மகாசக்தி மேலெழும்புகிறது. மேலெழும்பும் போது சக்கரங்கள் வழியாக மேல் நோக்கி நெற்றி பூர்வத்தை நோக்கி செல்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கோட்டி என்பது என்ன? கோட்டி என்பது இங்கே சபை. சபை என்பது மண்டபம். மண்டபம் என்பது என்ன? மண்டபம் என்பது நெற்றி பூர்வத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலைதான். இதுதான் இங்கே கோட்டி. மாடேற பொருதும் என்று. அந்த மால் என்பது என்ன? இங்கே மால் என்பது இறை மயக்கம். மயக்கம் என்று சொல்ல இருக்கிறது. அந்த இறை மயக்கம் நமக்கு வருகிறது. இறை மயக்கம் என்பது எப்படி கல்லுண்டவன் மயங்குகிறானோ அதுபோல இந்த இறை பொருளை நுகர்ந்த நாம், இறை பொருளை தவத்தின் மூலம் உணர்ந்த நாம், அந்த தவம் மேலேறும்போது நமக்கு இறைக்கலைப்பு ஏற்படுகிறது. இறைக்கலைப்பு ஏற்படும் போது நமக்கு இறை மயக்கம் என்று சொல்லக்கூடிய அருள் மயக்கம் தோன்றுகிறது. அந்த அருள் மயக்கம் என்பது இங்கே பேரின்ப பெருநிலை. அந்த பேரின்ப பெருநிலை என்பது அனுபவ நிலை. இந்த அனுபவ நிலை உணர்ந்தால் ஒழிய தெரியாது. எனவே ஒவ்வொருவரும் இதை உணர்ந்தால் மட்டுமே தெரியும். எப்படி உணவு உண்டால் அந்த உணவின் சுவை நமக்கு புரிகிறதோ, விளங்குகிறதோ, தன்மை விளங்குகிறதோ, அந்த சுவையை நம்மால் சொல்ல முடியாது. இப்பொழுது இந்த ஒரு சாம்பார் சாதம் சாப்பிடுகிறோம் என்றால் அந்த சாம்பாரின் சுவை சொல்ல முடியாது. அதன் தன்மையை உணர முடியும். அது போலத்தான் இறை மயக்கம் என்பதும் அது ஒரு உணர்நிலை, அனுபவ நிலை. இதை விளக்க முடியாது, விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கிக் கொள்வது என்பது அனுபவ நிலையின் வழியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. சரி, இது இந்த பேரின்ப பெருநிலையை நாம் உணர்ந்து கொண்டு இறைமயக்கம் வரும். பொருந்தும் என்றால் பொருந்துதல், அந்த இறைமயக்கம் தோன்றுகிறது என்று பொருள் என்று மணிச்சிலம்பு முரசறைய வருகின்றாரே. இந்த தவம் ஏற்றும் போது மணிச்சிலம்பு என்பது நடன நிலை. அதைத்தான் மணிச்சிலம்பு என்பது. மணி என்பது ஒளி, சிலம்பு என்பது நடனம், முரசு என்பது ஒளி. எனவே இந்த ஒளியோடு கூடிய இறை நடனம் இங்கே தோன்றுகிறது நெற்றி பூர்வத்திலே. நெற்றி பூர்வத்திலே தோன்றும் போது அதன் வழியாக என்ன நடக்கிறது? தலை உச்சிக்கு அந்த தவநிலை மேல் நோக்கி துரியத்திற்கு செல்கிறது. துரியத்திற்கு செல்லும் போது அங்குதான் முதல் வரியிலே சொல்லக்கூடிய பாலேரும் விடையில் வரும் திரிகூட பெருமானார் பவனி காணலாம். பாலேரும் என்பது இங்கே பால் என்பது அமுதம் சுரக்கக்கூடிய நிலை. அந்த அமுதம் சுரக்கக்கூடிய நிலையை அங்கே தேன்கூடு இருக்கிறது. அந்த தேன்கூட்டிலே தேனை வைக்க வேண்டும், தேனை சுரக்க வைக்க வேண்டும். தேனி எப்படி தேனை எடுத்துக்கொண்டு வருகிறதோ அதுபோல தவத்தின் வழியாக அந்த தேனை எடுத்து குண்டலினி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை மேலெழுப்பி காற்றை உள்வாங்கி அந்த காற்றின் வழியாக முதுகுத்தண்டு வழியாக இருக்கக்கூடிய சக்கரங்கள் மூலமாக மேலேற்றி நெற்றி பூர்வத்தில் இயக்கம் நடைபெற்று நெற்றி பூர்வ இயக்கம் நடந்து முடிந்தவுடன் அங்கே தலை உச்சிக்கு சென்று துரிய நிலையில் செல்லும் போது அங்கே மிகுந்த பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியின் வழியாக கிடைக்கக்கூடிய பேரின்ப பெருநிலை வழியாக தேன் என்ற நிலை வருகிறது. அந்த தேன் தான் அமுதம். அந்த அமுதம் சுரந்துவிட்டால் ஆனந்த பெருநிலை அடைந்து விடலாம் என்பதுதான் இந்த இறைக்கவியின் முக்கியமான ஞான கருத்து.
ஞான கருத்தை உள்வாங்கிக் கொண்ட அன்பர்களுக்கு எனது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்விலே சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.